உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். சீதாராம் வணக்கம். திரு ஆடிப்புழத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, ஒரு 143 உரைத்தாள் வாழியே, உயர் அங்கற்கே கண்ணி கொந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. இன்னைக்கு ஆண்டாள் அருளிய அந்த திருப்பாவையில் 18வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 17வது பாசுரத்தில் நந்தகோபன் எழுப்பினா, யசோதை எழுப்பினா, பலராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து எழுப்புறான். உம்பையினையும் உறங்கேலோர் எம்பாவான்னு எழுப்புறான். இந்த 18வது பாசுரத்தில் தாயாரை எழுப்புறான். பொதுவாக பகவான் அடையிறதுக்கு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அடையணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணக்கூடிய திருமந்திரத்தையோ நாமத்தையோ பற்றி அடையணும். அப்புறம் அந்த பகவானுக்கு அபிமானமாக இருக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய பக்தால முன்னிட்டு கொண்டு அடையணும். கூட 3 விஷயத்த முதல் பாசுரத்தில் சொன்னான். அதுக்கு மேலே ஒன்று என்ன கேட்டால், தாயாரை பற்றி கொண்டு தாயாரை முன்னிட்டு கொண்டு பெருமாள் அடை. இதுதான் சரணாதியோட சம்பிரதாயம். எப்பவுமே சரணாதி எப்படி பண்ணுவோம்னா, தாயாரை முன்னிட்டு கொண்டு சரணாதி பண்ணும். அதனால தான் சுவாமி ராமானுஜரே தாயாரும் பெருமாளும் ஏகாந்தத்தில் இருக்கும்போது பங்குனி உத்தரத்தன்னைக்கு சரணாதி பண்ணார். அதனால தான் சரணாதி கத்தியம், வைகுண்ட கத்தியம் அதெல்லாம் அன்னைக்கு பண்ணார். சரணாதி பண்ணும்போது சேர்த்து பண்ணார். இந்த மாதிரி தாயார் நமக்கு பரம அனுகூலமாக இருப்பா, நம்மகிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பா, நமக்கு பகவான்கிட்ட கொண்டு சேர்ப்பா. அவள் புருஷாகார பூதையாக சொல்லப்படுது. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் யார் தாயார்னு கேட்டால் நப்பினை அவளை எழுப்புற, நப்பினை எழுப்புற பாசுரமாக இருக்கு. பொதுவாக ஸ்ரீகளை எழுப்பிட்டு தான் புருஷாலை எழுப்பணும். அதனால் சட்டுன்னு கிருஷ்ணன் எழுப்பும்போது டக்குன்னு ஆண்டாளுக்கு ஒரு நினைவு வந்தது. கிருஷ்ணனோட தேவியா இருக்கக்கூடிய நப்பினை. நப்பின்னா கும்பர்னு ஒரு யாதவர் இருந்தால், கும்பரோட மகள் இவள். அதனால இவளை எழுப்புறான். பொதுவாக பிரசித்தமாக நம்ம ராதேன்னு சொல்லுவோம். ஆனால் திருப்பாவில ஆழ்வார்களாம் நப்பின்னைன்னு சொல்லுவான். நப்பினை கல்யாணத்துக்காக 7 காலமாடுகளை ஒரே நேரத்தில் அடக்கி நப்பினை கல்யாணம் பண்ணிட்டான் வைபவத்தை திருப்பி சொல்ற வழக்கம். அப்போ நப்பினை தான் இங்கே பிரதான தேவியா இருக்கா. இந்த கிருஷ்ணனுக்கு பிரதான தேவியா இருக்கா கோகுலத்துல. ஆனால் நப்பினை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணன் அடையன்னு சொல்லிட்டு இங்கே தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவான் அடையணும் கூடிய அந்த ஒரு பாதையை தான் இங்கே காட்டுறா. அதுக்கு புருஷாகார போதை நம்ம பெருமாளோடு சேர்த்து வைக்கிறவள் தாயார். அதனால இந்த பாசுரத்தில் 18வது பாசுரத்தில் நப்பினியான தாயார் எழுப்புற பாசுரமா அமையிறது. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தும் கமழும் கோயிலை கடதரவாய் வந்தங்கு கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினகான் பந்தார்வழி ஒன்மைத்துணன் பேர்பாடு செந்தாமரை கையா சீரால் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். எழுப்பு பசரா உந்து மதகளிற்றன். மதம் உந்தக்கூடிய யானை, மதம் பிடிச்ச யானையை தள்ளக்கூடியவராக இருக்கார் நந்தகோபன். நந்தகோபனுக்கு ரொம்ப தோல் வலிமை உள்ளவர். எப்பவுமே இங்க ஏன் அப்படி சொல்ற, நந்தகோபனை இங்க வீரத்தை சொல்றார். நந்தகோபன் தோல் வலிமையாலே தோல்னாலே மதம் பிடிச்ச யானையை தள்ளிவிடாராம். மதத்தை உந்த நின்ற கலில மதம் பிடிச்ச யானையை குவளாம்புடைய யானையை கிருஷ்ணன் வதம் பண்ணான்னு ஒரு பிரசித்தம். இந்த குவளாம்புடைய யானையை வதம் பண்ணதுக்கு யாரு கிடையாது, இவன் புள்ளியா இருக்குதுன்ட்டு வதம் பண்ணான்னு ஆண்டாள் சொன்னான். நந்தகோபன் அது போல மதம் பிடிச்சாலே தன் தோல்னாலே கீழே தள்ளிட்டு வரான். அப்படிப்பட்ட வலிமை உடையவரான், அப்படிப்பட்ட மிடுக்கு உடையவரான். ஏன் அப்படி நந்தகோபோட வீரத்தை இங்க சொல்லுவானேன்னு கேட்டா, கம்சனை பயமுறுத்துறதுக்காக. கம்சன் எவ்வளவோ பேரை அடைக்கான் இருக்கான். ஆனா நந்தகோபன் கிட்டக்கே வரல. ஏன்னா நந்தகோபன் அப்படி வீரம் உடையவனா இருக்கான். ஏற்கனவே போற பாசத்திலே நந்தகோபன் முன்கட்டில கண்ணனுக்கு காவலா இருக்கான். அப்ப நந்தகோபன் இருக்க மட்டும் கிருஷ்ணனுக்கு கவலையே வராது. கிருஷ்ணனோட தீம்புனால பல ஆபத்துகள் வருது, விஷமத்தினால. எந்த ஆபத்து வந்தா கூட கம்சனோட படைவீட்டு கீழே, கம்சனோட ராஜ்யத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு கம்சன் வரவே முடியாது. ஏன் வர முடியும்னா,
நந்தகோபம் அப்பேற்பட்ட வீரம் உடையவதா இருக்க. உந்து மதகளிற்றன், மதம் பிடிச்ச யானையை உந்துவர், தன் தோளாலே பிடிச்சி தன் உடம்பு தோளால தள்ளினா மதம் பிடிச்ச யானை விழுந்துருமா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன், ஓடாத சலிக்காத வலிமை உடையவன். எதிரிகளை பார்த்து ஓட, எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை ஆயிரக்கணக்கான எதிரிகள் வந்தாலும் அதை பார்த்து ஓடாம அவளுக்கு நேர்கிட்ட யுத்தம் பண்ணி தன் தோல் வலிமையாலே ஜெயிச்சிருவாராம். அதான் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். இங்க கம்சனை மறைமுகமா மிரட்டுறான். நீ கண்ணனுக்கு என்னென்ன ஆபத்து பண்ணாலும் ஒரு ஆபத்து நடக்காது. ஏன் ஆபத்து? நந்தகோபன் இருக்காரு காப்பாத்துறதுக்கு. அப்படி ஒரு அப்பா இருக்கா. அந்த அப்பா இருக்கும்போது நீ எப்படி கிட்டக்கு வர முடியும்? அவன் மதம் பிடிச்ச யானையே தோளால தள்ளக்கூடிய வீரம் உடையவர், அப்படி ஒரு மிடுக்கு உடையவர். அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நந்தகோபனை ஒரு கம்சனை மிரட்டுற மாதிரி இந்த பாசம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே, அப்பேற்பட்ட மிடுக்குடைய நந்தகோபனோட மருமகளே. இப்ப நப்பினை கூப்பிடும்போது எப்படி அட்ரஸ் பண்ணோம்? கிருஷ்ணனோட பட்ட மகிழ்ச்சியின் மகிஷம், கிருஷ்ணனோட தேவி அப்படியே அட்ரஸ் பண்ணலாம். அதை காட்டிலும் நந்தகோபனோட மருமகளேன்னு சொன்னா அதுதான் அந்த நப்பினிக்கும் பிடிக்குமா, நந்தகோபனை கௌரிச்சுதான் ஆகும். புதுவா ராமாவதாரத்துல பார்த்தா முழுக்க முழுக்க சீத்தை தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஸ்னுஷா தசஸ்யாகம், நான் தசரோட மருமகள், தசரோட நாட்டு பொண்ணு தான் சொல்லிப்பான். நியாயமா என்ன சொல்லணும்? ராமரோட பட்ட மகிழ்ச்சினா, ராமரோட தேவினா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியிருக்க. ஏன் சொல்லலாம்? அப்படி சொன்னாதான் ராமர் சந்தோஷப்படுவார். எப்பவுமே அந்த காலத்துல தான் குடும்பம், அந்த காலத்துல எப்படி கேட்டா, நீங்க யாரும் கேட்டா அந்த குடும்பத்தோட நாட்டு பொன், அந்த குடும்பத்தோட மருமகன் சொல்லிப்பான். அந்த ஊர் பெரியவாள் அப்படிதான் கௌரிப்பான். பொதுவாக தன் கணவன் பேரை சொல்லக்கூடாது, ஆனால் அந்த குடும்பத்தோட நாட்டு பொன் அப்படின்னு சொல்லிப்பான். அது ஒரு பெருமை வாழ்க்கை. அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருக்கும் காலத்துல அது ஒரு பெருமையாவே நினைச்சான். ஏன் பெருமையா நினைச்சான்? இந்த அந்த குடும்பத்தோட நாட்டுப்பண் அப்படியே அந்த குடும்பத்தோட நாட்டுப்பண்ணா மருமகளா அப்படின்னு சந்தோஷப்படுவாள். அப்படி சொன்னா மாமனார் மாமியாரை கொண்டாடினா என்ன ஆகிட்டா கணவன் சந்தோஷப்படுவான். இப்போ மாமனார் மாமியார் கௌரிச்சா அந்த கணவன் சந்தோஷம். அப்ப நப்பினியை கூப்பிடும்போது என்ன கொட்டா, கிருஷ்ணோட மகிஷி அப்படின்னு சொல்லாம, கிருஷ்ணோட தேவின்னு சொல்லாம நந்தகோபால் மருமகள்னு சொன்னா கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான் இல்லையா? இப்படி அட்ரஸ் பண்ணும்போது நந்தகோபால மருமகள். அது மட்டும் இல்லை, இவளுக்கே அதான் பிரியம். இவளுக்கே என்ன பிரியம் கேட்டா, நந்தகோபால் மருமகளை, கும்பர் மகளை, அவ அப்பா பேர் கும்பன் பேரு, அவ அப்பா பேர் கும்பர் பேரு, அந்த கும்பர் மகளையும் கூப்பிடுறதுக்கு அவ இஷ்டப்படலை. இப்ப கல்யாணம் ஆகி வந்துட்டா மாமனாரோட சம்பந்தமோ கணவனோட சம்பந்தமோ தான் இருக்கணுமா. அதனால இங்க எங்கன்னு சொல்றா, நந்தகோபால மருமகளே அப்படின்னு கூப்பிடுறான். ராமாவதாரத்தை கூட யமுனக்கரலையோ கங்கைக்கரலையோ உள்ள அரச மரத்தை பார்த்தா தாயார் சீத்தை பிரதட்சணம் பண்ணுவாள். பிரதட்சணம் பண்ணி ஏதோ முன்னு பிரார்த்தனை பண்ணுவாள். என்ன பிரார்த்தனை பண்ணுவா கேட்டா, என் மாமனார் தசரரும் மாமியார் கௌசல்யம் சௌக்கியமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுவாள். ஏன் பிரார்த்தனை பண்ணா கேட்டா, அவ சௌக்கியமா இருந்தா இவர் நிம்மதியா இருப்பார், இவர் சந்தோஷமா இருப்பார். அப்பா அம்மா சௌக்கியமா இருந்தா கணவனுக்கு சந்தோஷம் நிம்மதி தானே. அப்ப கணவன் சந்தோஷம் நிம்மதி எங்க இருக்கு? அவ அப்பா அம்மா கிட்ட இருக்கு. அதனால அதனால ராமருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்றா, தாரா பித்திருக்கிறதா இது, நீங்க அப்பா அம்மாவை இப்படி கௌரிக்கிற சீத்தை, அதனாலதான் உன் மேல எனக்கு பிரியம் ஜாஸ்தியா பிரியம் நிறைய இருக்கு. உன் மேல ரொம்ப பிரியம் என்ன கேட்டாங்க, அப்பா அம்மாவை நீ கௌரிக்கிறியே, அவளை மதிக்கிறியே அப்படின்னு ராமர் சொல்வார். அது போல நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலோட மருமகளை கூப்பிட நப்பினை எழுப்புறாங்க, தாயார் எழுப்புறான். நப்பினை எழுந்ததுல இந்த ஊரே நந்தகோபாலன் மருமகள், எல்லாருமே கிருஷ்ண கல்யாணம் ஆசைப்படுறா, எல்லாரும் கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படி பண்ணிட்டா என்ன, கிருஷ்ண கல்யாணம் பண்ண எல்லாருமே மருமகள் ஆயிடுவாளே. ஊர்ல எவ்வளவு பேர் எல்லாம் கிருஷ்ணனுக்கு பல தேவிகளா இருக்க தோண்டு, பல தேவிகள் இருக்க தோண்டு, மருமகள்லாம் கூப்பிட்டா யாரோ ஒருத்தர் கூப்பிடான்னு படுத்துட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான், நந்தகோபால மருமகளே நப்பின்னாய், 1000 பேர் இருந்தாலும் நீதான பட்ட மகிழ்ச்சி, நீதான பிரதான தேவி, நீதான தாயார். பகவான் பெருமாள் எல்லாரும் ஆசைப்பட்டாலும் பெருமாளோடய கூட இருந்து பெருமாள் திருமார்பில் இருக்க நீதான அகலியிலே இறையும் என்று அலைமேல் மங்கை உரமார்பான்னு சொல்லி பெருமாள் விட்டு அனபாயினா பெருமாளோட தேவியா எப்போதும் பெருமாளோடையே இருக்கக்கூடிய நீதான தாயாராச்சே. அதனால ஆனா ஸ்பெசிபிக்கா அங்க பேர் சொல்லி கூப்பிடா, நந்தகோபால மருமகளே நப்பின்னாய். அவளுக்கு என்ன தகுதி கேட்ட, கந்தும் கமழும் கோயிலே கடை திறவாய். அப்படியே அந்த அவளோட கேசம், அவளோட கூந்தல் அப்படியே கம கம கமன் வாசனை அடிக்கிறான், பருமிலாம் வீசலாம். இயற்கையாவே அவள் கூந்தலுக்கு வாசம் கந்தங்கமழி. அதனால அடிக்கடி கிருஷ்ணன் கிருஷ்ணன் எப்போதுமே என்ன சொல்வா, சர்வகந்தகான்னு சொல்லுவா. பகவான் என்ன சொல்வா, சர்வகந்தகா. பகவானோட திருமணி எப்போதுமே சுகந்தம் வீசிட்டு இருக்கும், பரிமளம் வீசிட்டு இருக்கும். அதனால அவனை பரிமள ரங்கநாதன் அப்படின்னு சொல்ல வரைக்கும் அது மாதிரி பரிமளம் வீசிட்டே இருக்கும். அவருக்கு இயற்கையாவே ஒரு பரிமளம் உண்டு பகவானோட திருமேனியில. அப்ப கிருஷ்ணனுடைய திருமேனியில இயற்கையாவே பரிமளம் உண்டு. அந்த பரிமளம் எங்கேருந்து வந்தது இங்க சொல்ற ஆண்டால், கந்தம் கமலும் கூடி இவ கேசத்துல உள்ள இவளோட திருமுடியில உள்ள அந்த பரிமளம் கிருஷ்ண மேல படிஞ்சு கிருஷ்ணன் மேல படிஞ்சு கிருஷ்ணனுக்கு அந்த பரிமளம் கொடுத்தான். இப்ப கிருஷ்ணன் பரிமளமா சர்வகந்தானா இருக்கிறதுக்கு எது காரணம் கேட்டா, இவளோட பரிமளமான கேசன் தான் காரணம். கந்தம் கமழும் குழி
பொதுவா புஷ்பம் சூட்டினாதான் கேசம் பரிமளமா இருக்குன்னு பேரு. இங்க தாயாருக்கு இயற்கையாவே கேசம் பரிமளமா இருக்கு, சுகந்தமா இருக்கு. அந்த சுகந்தம் வந்து கிருஷ்ணன் மேல படிந்து கிருஷ்ணனும் சுகந்தமா இருக்காங்க. கிருஷ்ணன் இவரோடய சேர்ந்து இருக்கனால கிருஷ்ணனுக்கு அந்த சுகந்தம் வந்துடுது. அப்ப கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணன் பரிமளமாவும் சுகந்தமா இருக்க, திருமணி சுகந்தமா இருக்க காரணம் இவரோட கேசம் சொல்லிட்டு கந்தம் கமழி கோயிலி கடை தரவாய். அப்ப பார்த்தா கம்முன்னு வெளியில வந்து ஒரு சுகந்தம் வீசுறது. என்ன பரிமாட்டம், இவரோட கேசத்தோட, இவரோட அழகபாரத்தோட கேசத்தோட சுகந்தம். கூடவே கிருஷ்ணன் இருக்கா, ஆனா கிருஷ்ணனோட திருமேனி சுகந்தம். கிருஷ்ணனோட திருமேனி சுகந்தம், இவரோட கேசத்தோட சுகந்தம், ரெண்டு சுகந்தம் பரிமளம் அப்படியே வெள்ளம் விட்டு அந்த ரூம்குள்ளேயே இருக்கான். ரூம்குள்ளே இருந்துக்கும் போது இவ சொல்றா, நீ அதை வந்து அணை போடாத, கிங்கினி அணையடாய் வெட்டி விடாயின்னு சொல்றான். அந்த அந்த பரிமளத்தை நீங்க அணை போட்டு வைக்காதீங்க, கதவை திறந்து விடுங்க. கதவை திறந்து விட்டா அந்த பரிமளம் எங்க மேல வீசும். ஏன் வீசும்னு கேட்டா, நாங்க ரொம்ப தாபத்தோட இருக்கோம், ரொம்ப எங்களோட விடாயத்தை இருக்கும், எங்களோட தாபத்தை போக்கும். கிருஷ்ணன் அடைய மாட்டாமா, கிருஷ்ணன் அடைய மாட்டாம நாங்க ரொம்ப தாபத்தோடையும் தாகத்தோடையும் இருக்கோம். அந்த பரிமளம் எங்க மேல வீசினா அந்த ஒரு சுகம் எங்களுக்கு கிடைக்கும், அந்த கிருஷ்ணனோட சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கும், உன்னோட கிருஷ்ணனோட சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால எங்க விடாய தீக்கிறதுக்கு, எங்க தாபத்தை தீக்கிறதுக்கு அந்த பரிமளத்தை எங்க மேல பாய விடேன். அதனால இந்த கதவை தரையும் அண்ணன் சொல்ற, கந்தும் கமலி குழலி கடை தருவா. நீ வந்து கதவை திறந்து விட்டா உன் குழல்ல உள்ள அந்த பரிமளமும் கிருஷ்ணன் திருமையில உள்ள பரிமளம் ரெண்டும் சேர்ந்து வெள்ளமிட்டு இருக்கிற அந்த பரிமளம் எங்க மேல பாஞ்சு நாங்களும் அந்த சுகத்தை பெறுவோம், நாங்களும் அந்த பாக்கியத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்றாராம். உடனே சொல்ல, இன்னும் விடிவேலே அதுக்குள்ள வந்து கூப்பிடுறேன்னு அப்பின்னே சொல்றா தாயார். உடனே சொல்ல, வந்தங்கு கோழிகள்லாம் வந்துருது, கோயிலெல்லாம் கூவுறது. உடனே சொல்ல நப்பினே, கோழி வந்து எப்பவும் கூவும். எப்பப்பெல்லாம் கோழி முடிச்சுக்கும் போது உடனே கூவும். அது உணரும் போது கூவும், அப்புறம் திருப்பி தூங்கிடும், அப்புறம் திருப்பி முழிச்சுக்கும் போது கூவும். அது சுபாவம். அது இன்னொன்று ஜாம கோழி வந்து ஒரு ஜாமத்துக்கு ஒரு கோழி, ஒரு 3 நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு ஜாமம் வரும், அந்த ஜாமத்துக்கு ஒருத்தர் ஒரு கோழி கூவும், ஜாம கோழின்னு உண்டு, அதுவும் கூவும். அது மாதிரி ஜாம கோழி கூவுறதுக்கோ, சாதாரண கோவில் ராத்திரி நடுராத்திரி அதுக்கு தூக்கம் கலைஞ்சும் போது கூவுறதுக்கோ இது விடிஞ்சதுக்கான அடையாளம் ஆகுமான்னு கேட்கும்போது இவர் வந்தங்க கோழி அதித்தனகான். 4 பக்கத்துலயும் கோழியை ஒரே நேரத்துல கூவுறதே, எல்லா கோழியும் கூவத்தோண்டு இது விடிஞ்சதுக்கான அடையாளம். ஜாம கோழினா அந்த ஜாமத்துக்கு தான் கூவும். ஏதோ ஒரு கோழிக்கு தூக்கம் கலைஞ்சு போய் கூவித்துனா அது அந்த கோழி மட்டும்தான் கூவும். இப்ப 4 திக்குல ஒரு கோழி கூவத்தோண்டு விடிஞ்சதுக்கான விடிஞ்சாதானே கோழிகள்லாம் எல்லாம் கூவும். வந்தங்கு கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குயிலகான். அப்ப கூட சார் இது அடையாளத்துக்கு அர்த்தம் இல்லை. நீங்க நாம சங்கீர்த்தம் பண்ணிட்டு வரும்போது கோயிலையும் தூக்க விடாம பண்ணியிருப்பேன்னு சொல்றான். இல்ல உன்னை சொல்றா, 100 அடையாளம் சொல்றாங்க. ஆண்டாள் 100 அடையாளம் சொல்றா. வந்தங்கு கோழி மாதவி பந்தல் மேல். பின்னாடி உன் கொல்லப்படத்துல ஒரு மாதவி புஷ்பம் போட்டிருக்கேன், மாதவி தோட்டம் போட்டிருக்கலையே, அந்த மாதவி படர்ந்திருக்கூடிய பந்தல்ல பல்கால் குயிலன்கள் கூவனகான். அந்த மாதவி புஷ்பம் பந்தல்ல பல குயில்கள் கூவுறதை எல்லாம் உனக்கு கூவிண்டே இருக்கு. ஏன் கூவுறதுன்னு கேட்டா, உன்னை பார்க்கறதுக்காக. தினசரி அதை பார்த்து அதை தொட்டு அதுக்கு பால் கீழ் கொடுப்பியே, அதுக்கு தானே ஒரு கனிக்கு பால்லாம் கொடுப்பியே. நீ எப்போ வருவேன்னு உன் வரவை எதிர்பார்த்து உன்னோட பார்வைக்காகவும் உன்னோட ஸ்பெரிஷத்துக்காகவும் ஆசைப்பட்டு அந்த குயிலெல்லாம் கூவுறது. அதெல்லாம் கூவி என்னாச்சுன்னா நாக்கு வறண்டு போய் நாக்கு கூட ஒட்டி போச்சுன்னு சொல்றான். பல்கால் குயிலனங்கள் கூவினகான். அப்படி பார்த்தா அப்பயே எழுந்துக்கலாம். அப்போ ஜன்னக்கதை திறந்து பார்க்கலாம். என்ன பண்றாங்கட்டா, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. கையில ஒரு பந்து வச்சிருக்கா, இன்னொரு கையால கிருஷ்ணன் அணைச்சுன்னு படுத்துட்டு இருக்காளாம். ஏன் அப்படின்னு கேட்டா, பந்தார் விரலி கையில அந்த பந்தை விடாம கையில வச்சுட்டு இருக்கா. ஒரு கையில பந்து வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையால கிருஷ்ணன் அணைச்சுன்னு படுத்துட்டு இருக்கா. அதுக்கிட்ட முதல் நாள் ராத்திரி இவளுக்கும் கிருஷ்ணனுக்கும் பந்து விளையாடலாம், பந்து போட்டி. அந்த பந்து விளையாடும் போது பந்து போட்டியில வந்து கிருஷ்ணனை தோக்கடிச்சுட்டான். கிருஷ்ணனை தோக்கடிச்சோடனே கிருஷ்ணன் தோத்து போயிட்டான். உடனே சொன்னா, நீங்க வந்து கிருஷ்ணன் தோத்து போயிட்டா இனி எங்குமே எனக்கு நீங்க வசம் அப்படின்னு சொல்லி அவனை கட்டின்ட்டான். அதே சமயம் என்ன பண்ணா, அந்த பந்தை விட மனசு இல்லை. இந்த பந்துனால தானே கிருஷ்ணனை நான் ஜெயிச்சேன். அப்படியே பந்தையும் விடாம கிருஷ்ணனும் விடாம இருக்கான். இது எப்படி கேட்டா, இவ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆதங்கப்படுறா. இவாலாம் ஆகா, நான் ஒரு பந்தா இல்லாம போயிட்டோமே, நாங்களாம் ஒரு சேத்தன வஸ்துவா போயிட்டோமே, அச்சேத்தனமான ஒரு பந்தா இருந்தா உன் கையில இருந்திருக்கலாமே, ஒரு பந்துக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எங்களுக்கு கிடைக்கல, உன் கையில ஒரு பந்தா இருந்திருக்கூடாதான்னு கேட்கறாளாம். அப்ப என்ன கேட்டா, இது லீலா விபத்து. கையில ஏன் பந்த வச்சிருக்கா? போகோபகாரணம். இவளை நப்பினைக்கு வந்து கிருஷ்ணன் வந்து போகோபகாரணம். பந்து என்ன லீலோபகாரணம் இங்க வியாக்கியானம் பண்றா பெரிவாச்சம் இல்லை. ஏன் அப்படி கேட்டா, கையில பந்தையும் விடாம கண்ணனையும் அணைச்சிருக்கா. இது என்ன கேட்டா, தாயார் வந்து ஒரு பக்கம் ஜீவனையும் கை விடாம பெருமாளையும் அணைச்சுட்டு இருக்காளாம். ஏன்னா அந்த ஜீவன் எல்லாரையும் கொண்டு பெருமாள் அவ தாயார் இல்லையா, தன் குழந்தைகள் அத்தனை பேரையும் அப்பாவான பெருமாள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்.
இந்த குழந்தைகளுக்கோ ஒரு தகுதி இல்லை, இந்த குழந்தை நம்ம கை விட, அவர் கை விட்டாலும் நம்ம கை விடக்கூடாது அப்படின்னு அவ கையிலேயே நம்மளை வச்சுட்டு கடைசியில் அவகிட்ட கொண்டு பெருமாள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம். இது லீலா விபூதி. நம்ம எல்லாம் லீலா விபூதி இந்த உலகத்துல இருக்கோம். அவன் இருக்கிறது நித்திய விபூதியான பரமபதத்துல இருக்கான். நித்திய விபூதியான பரமபதம் போறதுக்கு யார் தேவைன்னு கேட்டா தாயார் தான் தேவை. நம்மளை கை விடாம கைப்பிடிச்சு அவன்கிட்ட ஒப்பிக்கிறாளாம். ஐயோ அந்த குழந்தையில ஏத்துங்கன்னு ஒப்பிக்கிறாளாம். அதான் ஒரு பக்கம் பந்தாவும் இவன் அந்த கிருஷ்ணன் இவளுக்கு போகோபகாரணமாகவும் பந்து லீலாவுபகாரணமாகவும் இருக்கு அப்படின்னு பெரியவாச்சம்ல அழகா அன்பிக்கிற. பந்தார்வழி உன் மைத்துனன் பேர்பாட. நாங்க எதுக்கு உள்ளவர்னு கேட்டா மைத்துனன் பேர்பாடு. நீனும் அவனும் பந்தில் விளையாடும் போது ஒருத்தர் இட்டு கொண்டு விளையாடுவாள். ஒருத்தர் பத்தி கொஞ்சம் வசப்பாடுவாளாம். ஏதாவது ஒரு விளையாட்டை கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு அவள் அப்படியே கிண்டல் பண்ணிட்டு விளையாடுறாங்க. அப்ப கிண்டல் பண்ணும்போது நாங்க வருவோம், உன் பக்கத்துல நிற்போம். நப்பினே கிட்ட சார் உன் பக்கத்துல நிற்போம். நின்னா கிருஷ்ணனோட விஷயத்த உனக்கு எடுத்து கொடுப்போம். இப்படி சொல்லி அப்படி சொல்லி இதை கேளு, இப்படி சொல்லி நாங்கள் விஷயம் எடுத்துக்கூட நிறைய விஷயம் கிடைக்கும். அப்ப கிருஷ்ணனை கேலி பண்ணதுக்கோ பரியாசம் பண்ணதுக்கோ அவளோட சீண்டி விளையாடுறதுக்கோ நிறைய விஷயங்கள் நான் எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுத்து நீ கிருஷ்ணோட கிருஷ்ணனை சீண்டி விளையாடுறத நாங்களும் கிட்டக்கு இருந்து அனுபவிப்போம் சொல்லலாம். எப்பவுமே அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருந்தா, இங்க பெரியவாச்சம்பளை வியாக்கியானம் பண்ற, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருந்தா குழந்தைகள் அம்மா பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா அம்மா தான் நமக்கு ரொம்ப அனுகூலமாகவும் ரொம்ப பாசமா இருப்பான். ஆனா அம்மா பக்கத்துல அந்த குழந்தைல இருந்து அப்பா பக்கத்து போகாது. அது மாதிரி நான் எப்போதும் உன் பக்கமா நான் நப்பின உன் பக்கமா இருந்து கிருஷ்ணனை நீ விளையாடா சீண்டும் போது, விளையாட்டு பண்ணும்போது, பரியாசம் பண்ணும்போது அவனோட குணத்தை பரியாசமா கிண்டலா சொல்லி அவன் குணத்தை தான் சொல்லுவா. ஆனா குணத்தை பரியாசமா கிண்டலா சொல்லுவான். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி விளையாட்டு அவன் குணத்தை பத்தி பேசுவான். அவர் பரியாசமாவும் கிண்டலாவும் அது ரொம்ப ஆசையமாவும் பேசி அவனை சந்தோஷப்படுத்தும். அப்ப இட்டிரிட்டுனா ஒண்ணுக்கு ரெண்டு வார்த்தை, அவனு சொன்னா இவனு சொல்ல, இவனு சொன்னா அவன் சொல்ல, இப்படி இட்டிரிட்டு கொள்றது. இந்த இட்டிரிட்டு கொள்ளும்போது உன் பக்கத்துல இருந்து நாங்க அதை அனுப்பிப்போம் சொல்றா. பந்தார்வழி உன் மைத்துனா உன்னோட மெய்த்துணை, உன்னோடைய மெய்த்துனா உண்மையான துணை. அதானே மெய்னால சரீரம் அர்த்தம். சரீரத்துக்கு துணை வந்தா உண்மையான துணை யாரு? இதயத்துல எப்போதும் பகவான் தான். எல்லாருக்குமே மெய்த்துணன் தான். இந்த உனக்கு பிரத்யேகமா உனக்கே சொந்தமாச்சு உன் மெய்த்துணன் பேர் பாட. அந்த மெய்த்தனோட பேர் பாட வேண்டாமா? இந்த தாயாருக்கு என்னன்னா அவனோட பேர் பாடணும். நீ இப்படி நாங்கெல்லாம் உன் குழந்தையெல்லாம் வாசல் தவிச்சுட்டு தவிப்போட கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லும் போது உன் சொரூபம் என்னன்னு கேட்டா, எங்களை கிருஷ்ணோட சேர்த்து வைக்கிறான்னு உன்னோட சொரூபம், உன்னோட சுபாவம் என்ன? கருணை. ஐயோ இந்த குழந்தையெல்லாம் பனி கொட்டுற பணியில வாசல் நிக்கிறதே, துவண்டு நிக்கிறதே, அப்படி எங்ககிட்ட நீ கருணை காட்டணும் உன் சுபாவத்தினால. உன் சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா கிருஷ்ணோட எங்களை சேர்த்து வைக்கணும். ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஏங்கடா நீ எதுக்கு உனக்கு பேர் பாட? நீ பாடு. நாங்களாம் கிருஷ்ணன் நாமத்தை கிருஷ்ணா கோவிந்தா கோபாலான்னு பாடும்போது அந்த பேரை நீ பாடு. அந்த பேரை பல விதமான பேரை நீ எடுத்துக்கூடா. நீ என்ன கூப்பிட? புவன சுந்தரான்னு கூப்பிடா. எல்லாரும் ஷாம சுந்தரான்னு கூப்பிடா கோபச்செல்மிலாம். ஆனா நப்பினை என்ன கூப்பிடா? புவன சுந்தரம். ருக்மணி அப்படிதான் கூப்பிட்டா புவன சுந்தரம். யாருமே கூப்பிடாத ஒரு பேரை இவ கூப்பிடாலாம். அது மாதிரி புது புது பேரு, அழகான புது புது பேரு இவ சிருஷ்டி வச்சிருக்காளா கிருஷ்ணன் மேல. அப்ப புது புது பேரை நீ வச்சிருப்ப. அந்த பேரெல்லாம் நீ பாடினாதானே அது உலகத்துக்கு எல்லாரும் அதை பாடி எல்லாரும் அதை பின்னாடி எல்லாரும் உலகத்துல அது பிரசித்தமாகுமே. அதனால பந்தார்வழி மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையார் சீதார் வளையழிப்ப. அப்ப சொல்ல உன் கை வாழ திறக்கணும். ஏங்கிட்ட செந்தாமரை கைனா உன் கை, அவர் கை கிருஷ்ணோட கை தாமரை கை, உன் கை செந்தாமரை கை. பவேவும் சரண ஈவா அப்படிங்கிற வியாக்கியானம் பண்றா பெருமாள். பெருமாள் சரணாதி பண்ணா நான் ஏத்துக்கிறேன், பாவத்தெல்லாம் போக்குறேன், இதெல்லாம் பண்ணும். சரணாதி பண்ணலே, பெருமாள்கிட்ட போறது பயமா இருக்கு. நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், நிறைய வேணா பண்ணிருக்கோம். அதனால பவான் நீதிபதி, நம்ம பாவத்துக்கு தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்து கிட்ட போகாம இருக்கும். தாயார் சொல்ல பவேவும் சரண ஈவா, கவலைப்படா நான் இருக்கேன், பெருமாள்கிட்ட சேர்த்துக்கிறேன். நீ பெருமாள் கண்டு, பெருமாள் சொல்றா நீ பாவத்தை கண்டு பயப்படாத நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றார். தாயார் என்ன சொல்றா? நீ பெருமாள் கண்டு பயப்படாத நான் சேர்த்து. தாயார் கேட்ட அபயம் என்ன கேட்டா, பெருமாள் கிட்ட நீ பயப்படாத நான் இருக்கேன், பெருமாள் கண்டு பயப்பட நான் இருக்கேன், நான் பெருமாள்கிட்ட சேர்த்துக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் தாபப்படுற அப்படின்னு நம்ம உண்மையான பயத்தை பக்குற தாயாரா இருக்கிறது. செந்தாமரை கை, அந்த கை சாமானிய கையில செந்தாமரை கை. செந்தாமரை கையா ஷீராவளைப்ப. இவ இப்படி சொன்னோன்னு இவன் புறப்பட்டு வர அழகை பார்க்கணும், உன் கையால திறந்து விடணும்னு சொல்ல இவ பாவம் குழந்தையெல்லாம் தவிக்கிறான்னு நப்பினை எழுந்துக்கிறாளா. எழுந்திருக்கும் போது என்ன பண்றா, அந்த வலையெல்லாம் இடுக்கிக்கிறான். ஏன்னா வலையெல்லாம் குளிங்கன்னா கிருஷ்ணன் எழுந்துருவானு சொல்லி இவெல்லாம் சுப்பிரபாதத்துக்கு வந்துருக்கான். அவன் சுப்பிரபாதம் பாடும்போது தானே எழுந்துக்கணும். அதுக்காக தன் வலையை இடுக்கிக்கிறான். உடனே சொல்ல வலையை இடுக்கிக்காது, ஒன்னா அதுதான் உனக்கு சிறப்பு. எங்களுக்கெல்லாம் வலையை தங்க மாட்டேங்க, அம்மா எல்லாம் வலையை போட்டிருக்கா. கிருஷ்ண வரகத்துலாம் இழைச்சு போய் வலையெல்லாம் தானா கயண்டு வந்துடுது. உன் விலை கயலா விலை. ஏன்னா எப்பவுமே கிருஷ்ணோட கூட இருக்கனால எப்பவுமே பூரிச்சா நல்ல புஷ்டியா இருக்கேன், நல்ல பூரிச்சுன்றதால அந்த வலையை உன் கையில தங்கி இருக்கு. அதுதான் உன்னோட சிறப்பு. அதனால அந்த ஷீரா, அந்த வலையெல்லாம் குழுங்க நீ ஷீரால் வளையழிப்ப
நீ நடந்து வரும்போது உன்னை பார்க்கும்போது எங்க கண்கள் ஆனந்தப்படும். அந்த வளையல் சத்தம் கேட்டு வளையல் சத்தம் கேட்டு காதுகள் ஆனந்தப்படும். வழிவழிப்ப வந்து திறவாய். அழகா நீ வந்து நடந்து வந்து எங்க திறந்து உன் கண்ணால எங்களை பார்த்தா நாங்க எவ்வளவு ஆனந்தப்படுவோம். வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரொம்ப. அப்படி ஒரு மகிழ்ச்சியை கூட உன்னை தாயார உன்னை வந்து நீ உன் கட்டாட்சத்தை கொடு, உன் புறப்பாடு செய்விக்க மாட்டே அந்த பாக்கியத்தை கொடு. அது மட்டும் இல்லை, அந்த வளையல் குழுங்க நீ வர அழக அந்த சத்தம் கேட்டால் எங்கள் காதுக்கும் இனிமையா இருக்கும். எல்லா வித மகிழ்ச்சியும் நீ கொடுந்து வந்து திரைவேளா மைந்தேல ரொம்ப. இந்த தாயார் எழுப்புற பாசம் நப்பின பாசம். இந்த பாசம் வந்து எம்பெருமானான ஸ்ரீ ராமானுஜருக்கு விசேஷித்த உகந்த பாசுரம்னு வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சமில்ல. ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் மதுகர விற்த்தின்னு சொல்லி நித்தியப்படி பிக்ஷை எடுக்க போவேன். போகும்போது ஸ்ரீரங்க வீதியில போகும்போது அவரோட குருநாத பெரிய நம்பிகள் இருந்தால். பெரிய நம்பிக்கை ஒரு பொண்ணு அத்துலாயும் பேரு. இவர் வந்து தனுசரி இவர் வந்து திருப்பாய் சொல்லியிருந்தான் அந்த மதுகர பிக்ஷை எடுப்பாராம். அதனால இவருக்கு திருப்பாய் ஜியர்னு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு பேர் உண்டு, உடையவருக்கு ஒரு பேர் உண்டு. அதனால வந்து திருப்பாய் மார்கீத்திலேருந்து அடிச்சு சொல்லிட்டு போய் இந்த பாஷை எதேச்சா உந்து மதுகளிட்ட ஓடாத தோல்வலியன் நந்தகோபால மருமகளை நப்பின்னாய் கந்தும் கமலும் கோயிலை கடை தருவாய். அந்த பாஷையில சொல்லிகிட்டே வரும்போது ஆஹா அண்ணா வந்துட்டா. எப்பவுமே எல்லாரும் ராமானுஜர் அண்ணான் தான் கூப்பிடுவா. அந்த பெரிய நம்பியோட ஆச்சாரியம் பெரிய நம்பியோட பொண்ணு அத்துலாய் ஓடுது, அண்ணா வந்திருக்கா, நம்ம கோவில் அண்ணா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பிக்ஷை போடுறதுக்காக என்ன பண்ணா கதவை திறந்தான். கதவு நிறைய அந்த குழந்தை வளைய போட்டிருக்கு. அந்த வளைய குழுங்க வந்து கதவை திறந்தோடனே அந்த நேரம் பார்த்து இவரை செந்தாமரை கையார் ஷீரா வளையல்போன்னு சொல்றதும் அவ கதவை திறக்குள்ள சரியானதான். அப்ப நினைச்சா இவர் நப்பினியே தியானம் பண்ணிட்டு வரார். செந்தாமரை கையார் ஷீரால் வளையப்ப வந்து தரவாய் அப்படி மகிழ்ந்தேலோ ரொம்பவே இந்த நப்பினை வந்து கதவை திறக்கிறது அப்படியே திருப்பாவிலேயே மக்னமாகி அதையே நினைச்சுட்டு வர சுவாமி ராமானுஜருக்கு இந்த குழந்தையான அத்துளாய் வந்து ஓடி வந்து அந்த வளையல் குழுங்க அந்த கதவை திறந்தோடனே அந்த அத்துளாயை பார்த்தோம் நப்பினியாவே தெரிஞ்சுதான் அவருக்கு. சட்டுன்னு சரணத்தை வந்து சேவிச்சுட்டான். சட்டுன்னு அவ காலில் வந்து சேவிச்சுட்டான். உடனே அந்த குழந்தை உள்ள ஓடுது. அப்பாட்ட போய் சொல்லித்தான், அப்பா ஏதோ தெரியல கோவில் என்ன என்னை விழுந்து சேவிக்கிற என்னன்னே புரியல அப்படின்னு அந்த குழந்தை பதவி போயிடுத்து. உடனே வந்து அவர் உள்ள வர சொல் அப்படின்னு சொல்ல உள்ள கூப்பிடுற அப்பான்னு சொன்னா இது உள்ள போறாரு. உள்ள போனோடனே அவர் சிரிச்சுன்னு கேட்டா உந்து மதுகிலேற்றன் சாதிச்சீரோ அப்படின்னு கேட்டாராம். நீங்க உந்து மதுகிலேற்றன் சொன்னீரோ சொல்லும்போது என் பொண்ணு செந்தாமரை கையார் சீதா வளையல்புன்னு சொல்லும்போது என் பொண்ணு வந்து கதவை திறந்து அது உங்களுக்கு நப்பினாவே தெரிஞ்சுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி ராமானுஜர் விசேஷித்து உகந்த பாசுரம் சொல்ல வழக்கம். அப்பேற்பட்டது பாசுரத்தை அந்த சுவாமி ராமானுஜர் கிருப்பையாலேயே கிடைச்சது, ஆண்டாள் அனுகிரகத்தினால கிடைச்சது, சீதாராமன் கிருப்பையாலே கிடைச்சது, குருநாதர் அனுகிரகம், ஸ்ரீ ராமார்ப்பணம்.